ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 4 எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெங்காயம், ஒரு ஸ்பூன் தக்காளி போட்டுட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து சிக்கன்லேருந்து தண்ணி வரும் வெந்ததுக்கப்புறம். அந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் ஒரு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுட்ரு அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஊற்றுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சிக்கோங்க. நல்ல இந்த வெங்காயம் தக்காளி நல்லா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. அது நல்லா அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் 5 விசில் விடுங்க. இது காலையில் டிஃபனுக்கே செய்கிறதுனால ரொம்ப தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான் வச்சு எடுத்தாச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.